வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி Photoshop CS6 தேவர் ஜெயந்திக்கான பேனரை டிசைன் பண்ண தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம காணொளிக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் Photoshop CS6 ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் Ctrl+N கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஃபைல் போட்டுக்கோங்க. வித் பார்த்திங்கன்னா ஒரு 20 இன்ச்சஸ், ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சஸ், ரெசல்யூஷன் 300 RGB மோட் 8 பிட். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் Ctrl+N கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதில் நான் டார்க் ப்ரௌன் கலரை ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து அதாவது எலிப்டிக்கல் மார்க்கர் டூல் யூஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஓகே, அப்புறம் திருப்பி ஷிஃப்ட் Ctrl+N கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் போட்டுட்டு எல்லோ கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபில்டர் வாங்க, பிளர், க்ளிசரின் பிளர். நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா தெரியல நண்பா. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிடச்சிருச்சு. வெயிட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இப்போ நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிடச்சிருச்சு. அடுத்ததான் நம்ம ரெக்டாங்கிள் மார்க்கர் டூல் யூஸ் பண்ணிவிட்டு கீழே நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டுடலாம். ஷிஃப்ட் Ctrl+N கிளிக் பண்ணிட்டு ஒரு நியூ லேயர், கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ்ன்னு நான் வந்து பேக்ரவுண்ட் கலரை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl+D டீசெலக்ட். ஓகே, இப்போ Ctrl+J ஒரு காப்பி நண்பா, Ctrl+J ஒரு காப்பி, Ctrl+J ஒரு காப்பி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக காப்பி போட்டுக்கோங்க. இது எத்தனை ஃபோட்டோ ஃப்ரேம் வருதுன்னு எனக்கு தெரியல நண்பா. நான் வந்து ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஓகே, அப்படியே இதையும் கிட்ட வச்சுக்கலாம். Ctrl+J ஒரு காப்பி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் காப்பி போட்டுக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ 9 ஃபோட்டோ ஃப்ரேம் வந்திருக்கு நண்பா, அதாவது 9 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இன்சைட் கொடுக்குறேன். ஓகே, இன்சைடில் கொஞ்சம் ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து ட்ரூப் ஷேடோ சைஸை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl+T கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அடுத்து Ctrl+O கிளிக் பண்ணிவிட்டு நான் பார்த்திங்கன்னா இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போ Ctrl+T கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே நண்பா, அடுத்து மேஜிக் எரேசர் டூல் யூஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை மட்டும் நம்ம லைட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நார்மல் எரேசர் டூலை வச்சு அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க நண்பா. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட் ரவுண்ட் ஒரு ப்ரெஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எரேஸ் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம இதை பேக் கொண்டு போய்க்கலாம். அடுத்ததாக நான் லோ கிளிக் பண்ணுறேன். லோ கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே டைட்டில் ஷோ பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு மார்க்கர் டூல் யூஸ் பண்ணிவிட்டு தேவர் ஜெயந்தி மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படியே கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். அதுதான் ஓகே. இந்த நல்வாழ்த்துக்களையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நல்வாழ்த்துக்களை எரேஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பதிலாக இன்னொரு நல்வாழ்த்துக்களை நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம முதல்ல வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அடுத்து நல்வாழ்த்துக்களையும் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தனித்தனியாக ஸ்டைல்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நல்வாழ்த்துக்களும் அதே மாதிரி ஸ்டைல்ஸ் கொடுத்துக்கலாம். சாரி, அனைவருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியாச்சு நண்பா. இப்போ எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். அடுத்து அக்டோபர் 30, ஸோ இதை எடுத்துக்கலாம். இதையும் கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த கார்னரில் வச்சுக்கலாம். இப்போ கண்ட்ரோல் O கிளிக் பண்ணுறேன். கண்ட்ரோல் O கிளிக் பண்ணிவிட்டு சும்மா ஒரு ஸ்க்ரீன் தொங்குற மாதிரி ஒன்று இருக்கும், ஸோ அதை எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த அக்டோபர் 30க்கும் ஸ்டைல்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டைல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தோம், அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ கண்ட்ரோல் O கிளிக் பண்ணுறேன். கண்ட்ரோல் O கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லென்ஸ் ஃப்ளேர், அதாவது சன்லைட், அதை எடுத்துக்கிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே வச்சுட்டு அதை அப்படியே ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். நார்மல் இருக்கும், அதை ஸ்க்ரீனுன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, அதை பேக் கொண்டு போயிட்டு அந்த லைட் மட்டும் தெரியுற மாதிரி வச்சுக்கலாம்.
ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு தேவர் ஜெயந்தி ஃப்ளெக்ஸ் பேனரை டிசைன் பண்ணிட்டோம் நண்பா. அது நண்பா நம்ம காணொலி முடிய போகுது. ஸோ இன்னொரு புது காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதற்கு வந்து விடைபெறுது உங்கள் கே நவீன்குமார். விடைபெறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாட்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க, பிரிண்டர்ஸில் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, நன்றி, வணக்கம்.